देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं लङ्घयते यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்மாஷ்டமி பற்றி பேசலாம். ஏன்னா கிட்ட நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேச முடியுமா இல்லை தெரியாது. அதை அடுத்த புதன்கிழமை ஆகிடும், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆகிடும். அதனால் ஜென்மாஷ்டமி பற்றி பேசலாம். பல்ராம் ஜெயந்திக்கு எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்தீங்க? பல்ராம் ஜெயந்தி இருக்குல்லையா? நீங்கள் இல்லையா? ஏன் சொன்னோம் இல்லையா? மற்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் இல்லையா ப்ரோ? 12 o'clock அவ்வளோதான். 12 o'clock இன்னொன்று இருக்கும் தான் ஃபாஸ்டிங். நிவித்ரா, வெரி குட். நீங்கள் இருந்தீங்களா? காலையில 4:30க்கே மாதாஜி எழுந்து இது பண்ணணுங்கிறாங்க. அதனால நேரத்துல எழுந்துறேன். பசி எடுத்து. ஓகே. 4:30க்கு எழுந்து என்ன ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க? ஸ்டாண்டிங் எல்லாம் செஷனா? நான் வந்து 5:15க்கு தான் எப்பவுமே போயிட்டு இருந்தேன். அப்போ நேரத்துல எழுந்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையே தான் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஓஹோ, ஓகே ஓகே, சரி. ஸோ பகவான் வந்து அனந்த கோட்டி இன்கார்னேஷன்ஸ், நிறைய இன்கார்னேஷன்ஸ், நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் பகவான். ஸோ பகவான் வந்து எதுக்காக இங்கே தோன்ற ஒரு உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன, எந்த காரணத்தை வச்சு அவர் வந்து இங்கே அவதாரம் எடுக்க விருப்பப்படுறாருன்றது நம்ம வந்து முதல்ல அதை வந்து நம்ம வந்து விளக்கமாக வந்து சர்ச்சை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எதுக்காக பகவான் வந்து இது தோன்றாரு, என்ன காரணத்தினால? பக்தரோட லீலை பண்றது. ஓகே, ரைட் ப்ரோ. நீங்க அதர்ம இதுக்கோ கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி பரித்ராணாய சாதனா. ஸோ நிறைய இருக்கு. முக்கியமாக வந்து பகவான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன்னு சொல்லி பகவான் 4ஆவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில். ஸோ இது சாது சந்தர்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக, பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் அசுரர்களை வந்து வதம் பண்ணுறது வந்து 2வது ஒரு நோக்கமாக, 3வது வந்து தர்மத்தை வந்து ஸ்தாபனை பண்ணுறதுக்காக யுகமும் வந்து அவர் தோன்றார். ஆனால் ஒரு கேள்வி வரலாம் நம்மளுக்கு, பகவான் வந்து பக்தர்களை காப்பாற்றணும்னா அவங்க அங்கே இருந்துக்கிட்டே பண்ணலாமே இல்லையா? வைகுண்டத்தில் இருந்தே பண்ணலாம், கோலோகத்தில் இருந்தே பண்ணலாம், அவங்க எந்த லோகத்தில் இருக்காங்களோ அந்த இங்கேருந்தே பண்ணலாம். ஏன் இங்கே ஆன்மீக லோகத்திலேருந்து ಭೌತಿಕ ಲೋಕಕ್ಕೆ வந்து பண்ணணும்? என்ன காரணம், என்ன ரீசன்? ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ಟು ಮಾಡ್ಬೋದಲ್ಲ ಅವರು, ಹಿಂಗೆ ಏನು வரணும் ಭಗವಾನ್? ವರ ಅವಶ್ಯಮೇ ಇದೆಯೇ? ಅದು ಹೇಳಿದಾರಲ್ಲ ಧರ್ಮ. ಕರೆಕ್ಟ್, ನೀವು ಹೇಳಿದ್ದು ಧರ್ಮ ಏನಂತ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಕರೆಕ್ಟ್, ಅದು ಒಳ್ಳೆ ಉತ್ತರನೇ. ಬಟ್ ಧರ್ಮ ಎಲ್ಲ ಹೇಳಿದಾರಲ್ಲ, ಆಲ್ರೆಡಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದಾರಲ್ಲ. ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಭಾಗವತಮ್ಮ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಪುರಾಣದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಭಗವಾನ್ ಕರಿಬೇಕು. ನಾವು ಕರಿಬೇಕಾ? ಇಲ್ಲ, ನಾವು ಮೀನ್ಸ್ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋ ನಾವು ಕರಿಯುವಾಗ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟ್. இப்போ பிரகலாதர் நம்ம நரசிம்மர் வந்த மாதிரி. ஓகே ஓகே. கஜேந்திர கூப்பிட்டாரு. முக்கியமா பிரகலாதர் கூப்பிடல, ஆனா அவரே வந்தாரு காப்பாத்துறதுக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கஜேந்திர கூப்பிட்டாரு, திரௌபதி கூப்பிட்டாரு. கரெக்ட்.
ஆமாம், வெரி குட், நைஸ். நீங்கள் கௌரவத்தை அந்த மாதிரி நிலையிழந்த ஆத்மாக்களை விடுதலை பண்ணுறதுக்காக பௌதிகலோகம். ஓகே, நிறைய இதில் இருக்குது, நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது இதுக்கு. ஆனால் முக்கியமாக பகவான் வந்து பக்தர்களை கூட நீங்கள் சொன்ன மாதிரி லீலை பண்ணுறதுக்காக தான் வராங்க. பக்தர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து லீலை பண்ணுறதுக்காக தான் பர்சனலாக வராங்க. பிரபு சொன்ன மாதிரி கஜேந்திரா கூப்பிட்ட உடனே எதுக்கு வந்தாருன்னா, பக்தர்கள் கூட இப்போ பிரகலாத் மகாராஜுக்கு வந்து அங்கேயே இருந்து அவர் இது கொடுத்துருக்கலாம், பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் பிரகலாதரை கூட லீலை பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்தையும் பிரசன்னமாக்குறதுக்கு தான் பகவான் முக்கியமாக வருவாங்க. பாகவதமில் இதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஸோ முக்கியமாக பக்தர்கள் கூட அவங்க லீலை பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. பகவான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால தான் பகவான் வந்து ஆன்மீக லோகத்திலேருந்து பௌதிக லோகத்துக்கு வர முக்கியமான ஒரு காரணமே அதுதான். ஸோ அது அசுரர்களை வதம் பண்ணுறது வந்து ரெண்டாவது. ஆனால் பக்தர்களுக்கு பாதுகாப்பு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் வராங்க. இல்லைன்னா அவர் வரவே தேவையில்லை, அங்கே இருந்துட்டு அவங்க பண்ணிக்கலாம், அவங்களே பாதுகாப்பு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கிருஷ்ணர் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனையோட ஊசியோட அந்த ரந்திரம் இருக்குது பாருங்க, ஐ நீடில், ஊசியோட கண்ணு, அந்த கண்ணிலேயே ஆணையே வந்து அவங்க வந்து உள்ள நுழைக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க அந்த அது மட்டும் அது விட்டுருங்க, சின்ன விதையை நட்டி ஒரு பெரிய மரமே வந்து வளருது அவர் நட்டின அந்த இதில், அந்த விதையில. அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, எதை வேணாலும் பண்ணலாம் பகவான். ஸோ அதனால பர்சனலாக வந்து பக்தர்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்து பிரசன்னத்தை கொடுக்கறதுக்காக சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் வருவாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்த நோக்கம் என்னன்னா, கிருஷ்ண பக்தியை வந்து எப்படி பரப்பணும், கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும். அப்புறம் வந்து இன்னும் அதுக்கு நிறைய காரணங்கள். இது ஒரு காரணமானா, ராதாராணியோட ஆனந்தத்தை, அந்த பக்தி பரவசத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்காக தான் அவர் ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த காரணமே அதே தான். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் வந்து அத்வைதாச்சாரியர் வந்து அவரை வரவேற்கினாங்க. ஏன்னா அத்வைதாச்சாரியருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. எப்படியாவது நீ இந்த நவதீபத்தில் வந்து நவமண்டலத்தில் வந்து நவதீப் மண்டலத்தில் நீ எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் நீ ஹரிநாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள பக்தராக்கணும்னு சொல்லும்போது அவரால் முடியலன்னு சொல்கிறார் அது அத்வைதாச்சாரியா. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு என்னால் ஹரிநாமத்தை கொடுக்க முடியல, எப்படியே நீங்களே வந்தால் தான் இது வந்து ஆகும், இந்த வேலை இந்த பணியாற்ற முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் ஷாலிகிராம் சிலையை வச்சு ஒரு நாள் தவறாமல் அதுக்கு பூஜை பண்ணி பகவான் நாமத்தை சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வரவேற்றாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கும். ஒரே காரணம் வச்சு அவர் வரமாட்டார், பல காரணங்களை வச்சு வருவாங்க. அப்படி வரும்போது துவாபர யுகத்தில் கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரும் வராரு. கிருஷ்ண பலராமர் வந்து முன்னாடியே வந்துடுறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வருவார் அவர். எப்பவும் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வாரம் முன்னாடி இருக்கும். ஏன் பலராமர் முன்னாடியே வந்துட்டாரு? ஏன்னா இப்போ ராமாயணம் நம்ம பார்த்தா ராமருக்கு சிறுவர் தான் லக்ஷ்மணா இல்லைங்களா? ஆனால் இங்கே வந்து பலராமருக்கு அண்ணா வராது. எங்க காலிய துவாபர சத்தியோகத்தில் பார்த்தா தம்பியா வராது. ஏன் காரணம்? என்ன காரணம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ராமாயணத்தில் சில சேவைகள் எல்லாம் அவரால் பண்ண முடியல. ஏன்னா ராமர் வந்து மூத்தவர் ஆயிட்டாரு. மூத்தவர் ஆன பிறகு அவர் சொன்ன மாதிரி தான் இவர் கேட்கணும். எக்ஸாம்பிள் வந்து சீதாவோட அக்னி பரீட்சா வந்து லக்ஷ்மணுக்கு அந்த தொண்டு கொடுக்குறாரு. அந்த தொண்டு கொடுக்கும்போது லக்ஷ்மணுக்கு பிடிக்கல. சீதாவை வந்து தாய் மாதிரி பார்த்தாரு லக்ஷ்மணா. ஏன்னா வனவாசத்தில் இருக்கும்போது கூட எத்தனை வருஷம் இருந்தாங்க வனவாசம்? 14 வருஷம் இருக்கும்போது சீதாவோட பாதையை தவிர தலை எடுத்து பார்க்கலையாம் சீதாவா இவர் லக்ஷ்மணா, இன்னைக்குமே பார்க்கலையா. ஆமா, அப்புறம் ஒரு நாள் கூட படுத்ததே கிடையாது அவரு. எப்பவும் சீதாராமனுக்கு வந்து பாதுகாப்பாகவே இருந்தாராம். யார் வந்து ஏதாவது செஞ்சிடறான்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தில் இருந்தாராம். என்றைக்குமே தலையெடுத்து பார்த்ததே கிடையாதா, ஒரு நாள் கூட தூங்கினதும் கிடையாதான் யாரு? லக்ஷ்மணா. ஸோ இப்படி அந்த ஒரு அக்னி பரீட்சையில் வந்து இவருக்கு அந்த சேவையை கொடுத்த அந்த சேவையில் ஏதோ ஒரு பங்கு இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறாரே. இப்போ நான் அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பெரியவர் ஆகிட்டாரு. நான் பெரியவரானா நான் தண்டிக்கலாம் அவரை, நான் பண்ண முடியாது இந்த மாதிரி சேவைன்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் ஏதோ ஒரு என்ன காட்டுது, அந்த வனத்து பேரை மறந்துட்டேன். 14,000 அரக்கணங்களை வந்து வதம் பண்ற என்ன மதம்? எந்த தண்டகாரண்யா அந்த 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 அரண்யத்துல 14,000 அசுரர்களை வந்து வதம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தி ஒருத்தரே. அப்போ லக்ஷ்மணன் வந்து கேட்டாரு, நான் பண்றேன், இதை நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, விஸ்ராந்தி எடுத்துக்கோங்கன்னா கேட்கல அவரு.
நான் சொன்ன மாதிரி நீ செய், நீ உள்ள போன்றார் அவரு லக்ஷ்மணா. அப்போ லக்ஷ்மணாக்கு ஒரு சிறு மனஸ்தாபம், என்னடா இந்த பெரிய பெரிய எல்லா சேவைகளும் நான் வந்து அண்ணாக்கு ராமருக்கு நான் அவரால் செஞ்சு வச்சுட்டேன்னு நான் என்னால் செய்ய முடியலையே என்ற ஒரு துன்பத்தினால என்ன பண்ணாரு, விருப்பப்படுறாரு அடுத்த ஒரு யுகத்தில் நான் அவருக்கு மூத்தவராக வரணும். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, பலராமரா வந்து முன்னாடியே வந்துட்டார். ஸோ இந்த பலராமர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜென்மாஷ்டமி தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜென்மாஷ்டமி வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல், கரெக்ட், இல்லைன்னு சொல்ல, நல்ல முக்கியமான ஃபெஸ்டிவல் தான். ஆனால் அதோட முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து பலராம ஜெயந்தி. பலராமர் ஜெயந்தி வந்து ரொம்ப ரொம்ப பலராமரை இல்லாமல் நம்ம கிருஷ்ணரை அடையவே முடியாது. ரொம்ப விசேஷமான ஒரு இன்கார்னேஷன் பலராமர். கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், கிருஷ்ணரோட 2வது உடல் பலராமர். சந்தினி சக்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஹலாதினி சக்தி ராதாராணி, பலராமர் வந்து சந்தினி சக்தி ஆகுவாங்க. ஸோ பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடே கிடையாது. பலராமர் கிருஷ்ணருக்கு வேறுபாடே கிடையாது. ஆனால் வேறுபாடு இருக்கு. அதான் சைத்தன்ய மகாபிரபுவோட தத்துவம். சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்லுது, அச்சிந்த பேத அபேத தத்துவம். அதாவது சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் இட் டிஃபர்ஸ். நம்மளுக்கும் பகவானுக்கும் எல்லாம், நம்மளும் பகவான் எல்லாம் ஒன்று தான், ஆனால் ஏற்றுமதி இருக்கு. அதில் வந்து என்ன வேறுபாடுனா, நம்ம வந்து குணத்தில் ஒன்று தான், ஆனால் கணிக்க முடியும். கணிதத்தில் வந்து அவர் பெருசு. அவர் கடல் அளவுக்கு, ஒரு கடல் இல்லை, பல கடல் அளவுக்கு நம்ம வந்து கணிக்கவே முடியாது. அன்லிமிட்டெட் பொட்டன்சிஸ் ஹி ஹேஸ். கணிக்கவே முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி எல்லாமே இருக்குது பகவானுக்கு. அதான் நம்மளுக்கும் பகவானுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனால் குணத்தில் எல்லாம் ஒன்று தான். அதனால தான் கிருஷ்ணருக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. வீட்டில் யாரும் இல்லைன்னா கூட நம்ம சமையல் ரூமில் போய் ஓப்பன் பண்ணி திருடி சாப்பிட்டே இருப்போம், யாருக்கும் தெரியாமல் பசிக்கும் போது. ஆனால் அது திருட்டு தான் அது. அந்த இதெல்லாம் கிருஷ்ணர்னால தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த குணம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து 64 கலை இருக்குது. நீங்கள் பக்தி ரசாமிரத சிந்து படித்தா ரொம்ப விசேஷமான ஒரு புஸ்தகம். 64 கலை கிருஷ்ணரை பற்றி ஒன்றொன்னா விவரிக்கிறாங்க. அதில் அந்த 64 கலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. அதில் சொல்ல நான் அவங்ககிட்ட இருக்கிற தன்மையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்மளும் கிருஷ்ணர் ஒன்று தான் குணத்துலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அளவில் வந்து அவர் பெருசு, பரம். அவர் அளவில் வந்து பரம், அன்லிமிட்டெட். ஸோ இப்படி பலராமரோட இது அருள் இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து அடைய முடியாது. ஏன்னா இப்போ தேவகி வசுதேவருக்கு வந்து திருமணம் ஆன பிறகு அந்த ரதத்தில் வந்து கம்சர் கொண்டு அழைச்சின்னு வந்துடுறாரு. என் தங்கச்சியை வந்து நான் கூடையே இருந்துக்கிட்டு நானே ரத்தசோதகனாக இருந்து ரத்தசாரதியாக இருந்து நான் அழைச்சிட்டு போகணும் மாமனார் வீட்டுக்குன்னு சொல்லி அவரே உட்கார்றாரு. யார்? கம்சன். அப்படி உட்காந்துட்டு அழைச்சிட்டு போகும்போது அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆகாஷவாணி ஒரு செய்தி கொடுக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி கம்சா, உன் தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற 8வது குழந்தை உன்னை வந்து வதம் பண்ண போகுது. நீ என்னன்னா ரொம்ப ஆடம்பரமாக வைபவமாக கொண்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற. அப்போ வந்தது தான் வரதட்சணை. பகவதமில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரதட்சணையே கிடையாது. இந்த துவாபர யுகத்தில் ஸ்டார்ட் ஆனது. ஏன்னா தேவகிக்காக அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களோட அப்பா நிறைய சர்வெண்ட்ஸு, தங்கம், முத்து, அப்புறம் வந்து நிறைய தானியங்கள், ஆணைகள், அப்புறம் வந்து குதிரை எல்லாரையும் அனுப்புகிறாரு. ஒரு அன்புனால தான் அனுப்புகிறாரு. இது கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புறதில்ல. ஒரு அன்பா எல்லாம் பொண்ணுக்கு வந்து ஒரு அன்பாக கொடுக்குறதுனால, இப்போ நம்மளும் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்பாக கொடுக்குறதுனால இது எல்லாமே அனுப்பிச்சாங்க. அப்போ வந்தது என்ன பண்ணாங்க மக்கள், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த கல்ச்சரை வந்து இந்த நாகரிகத்தை வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ அப்போது அது கொடுக்கும்போது இந்த செய்தி கேட்ட உடனே கம்சா வந்து எப்படி இருந்தாருன்னா ரொம்ப அன்போட பாசமாக இருந்தார் தேவகி கிட்ட. இருந்தாலும் அந்த செய்தி கேட்ட உடனே மென்டல்மேன் ஆயிட்டாரு. ஜென்டில்மேனாக இருந்தார், மென்டல்மேன் ஆயிட்டாரு. உடனே அருவாள் எடுத்துட்டாரு. அருவாள் எடுத்து தேவகியோட முடி பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே வசுதேவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப தத்துவமுள்ள ஆள். வசுதேவர் ரொம்ப தூயமான பக்தர். ஸோ வசுதேவர் உடனே சொன்னார், எம்பா நீ தான் அன்போட பாசமோட உன் சகோதரை கூட்டிட்டு அழைச்சின்னு வந்த, நீயே இப்போ அருவாள் எடுத்து வெட்டுறேன்னு சொல்றியே, என்ன இதுக்கு அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படி 8வது குழந்தை அது இதுன்னு சொன்னோடனே அப்போ தான் வசுதேவர் வந்து உபன்யாசம் ஸ்டார்ட் பண்ணுறாரு.
உபன்யாசம் ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த விளக்கம் 10வது கேண்டல 3வது அத்தியாயமா வருது. அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை வந்து யாருமே ஸ்ரீ தர்மத்தில் வந்து ஒரு ஆம்பளை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள வந்து தாக்கக்கூடாது. அப்புறம் நிறைய அப்புறம் ஆத்மாவை பற்றி சொல்கிறாங்க, உடலை பற்றி சொல்கிறாங்க, நிறைய விளக்கத்தை கொடுத்த பிறகு அப்புறம் கம்சனுக்கு ஒரு இது வருது. கம்சனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க வசுதேவர். எல்லா தத்துவத்தையும் சொல்கிறாங்க. அப்போது பகவத்கீதா 2வது அத்தியாயத்தை பற்றி சொல்கிறாரு. பாகவதம்ல ஸ்ரீ தர்மம், இவர் பீஷ்மர் வந்து பாண்டவருக்கு வந்து நிறைய தர்மங்களை பற்றி சொல்கிறார். ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், சத்திரிய தர்மம், பிராமண தர்மம், சன்னியாசி தர்மம், அப்புறம் ஆர்த்திக தர்மம், இதெல்லாம் பற்றி அரசியல் தர்மம், எல்லா தர்மத்தை பற்றியும் சொல்கிறதெல்லாம் இவங்க வசுதேவர் வந்து இவருக்கு சொல்கிறார், கம்சனுக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ வதம் பண்ணால் உனக்கு கெட்ட பேர் வந்துடும், உன்னோட பேரே இதாகிடும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஸ்திரீனை வந்து யாருமே தாக்கக்கூடாது. ஒரு புருஷன் வந்து புருஷனை தான் தாக்கணுமே தவிர புருஷ ஸ்திரீனை தாக்கக்கூடாது. இப்போ நடக்கிற கேஸ் அதுதான். வெஸ்ட் பெங்கால் கேஸ் வந்து பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு டாக்டரை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக வந்து ரேப் பண்ணி பலாத்காரம் பண்ணி வதம் பண்ணியிருக்காங்க. நம்ம டிவோடிஸ்லாம் நிறைய பேசியிருக்காங்க அதை பற்றி. அதை பகவத்கீதையில் கோட் பண்ணியிருக்காங்க. பகவத்கீதா, பாகவதம், இதெல்லாம் புராணத்தில் அதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா ஒரு பெண்ணுன்னா ஒரு ஸ்திரீ வந்து உலகத்திலே வந்து ஸ்திரீ தர்மம் ரொம்ப உயர்ந்தமான ஒரு தர்மம். அந்த ஸ்திரீ இல்லைன்னா எந்த குழந்தைங்களும் வராது, குழந்தைங்களே இல்லாமல் ஆகிடும். ஸ்திரீ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியே நம்ம எடுத்தால் பேருக்கு தான் ஆண்கள் வந்து சம்பாதிச்சுட்டு எல்லாமே கொண்டு வராங்களே தவிர அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு தாய் தான். தன்னோட பாரத்தை அந்த குடும்பத்தோட பாரத்தை வந்து சமைக்கிறதே அவர் தான். எப்படி இந்த மாட்டு வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு பாருங்க, அது என்ன சொல்கிறாங்க, அது தடிவாளம் இல்லை, அதை அந்த ஹோல்ட் பண்ணுறது, அது வந்து சமைச்சிருக்க ஒரு அச்சுன்னு சொல்லுவாங்க, அச்சாணி. அந்த அச்சாணி எப்படி இந்த மாட்டு வண்டி வந்து சமைக்குமோ அந்த மாதிரி ஒரு பெண் வந்து குடும்பத்தோட எல்லா பாரத்தையும் சமைக்கிறாங்க. இந்த பக்கம் குழந்தைங்களே சொல்கிறதும் ஏற்றுக்கிறாங்க, அந்த பக்கம் தகப்பனா சொல்கிறதும் ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறதும் ஏற்றுக்கிறாங்க, இந்த பக்கம் அப்பா அம்மா சொல்கிறதும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான கிரகிணி. அவங்களால எதை வேணாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் சாதிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பதிவிரத்தையாக இருப்பாங்க. அந்த பதிவிரத்தையாக இருக்கிறதுனால அந்த பியூரிட்டியோட வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ஏதாவது பெண்மணிகள் வந்து எதாவது சொன்னால் வாயால் சொன்னால் அது உண்மையாக ஆகிடும். அந்த அளவுக்கு பதிவிரத்தை அவங்க காப்பாற்றுவாங்க. பதிவிரத்தை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அவங்க நாளைக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. அந்த காலத்தில் பெண்மணிகள்லாம் யாரும் வெளியே நிற்க மாட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டு வெளியே நிற்க மாட்டாங்க. உள்ளதான் இருப்பாங்களே தவிர வெளியே வரமாட்டாங்க. வாசப்படி தாண்டவே கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன்ஸு சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே வேறு. வாசப்படி தாண்டி வரவே மாட்டாங்க என்றைக்குமே. அது இல்லாமல் 6 மணிக்கு மேலே நீங்கள் பாகவதமில் படித்தா அது ஒரு இது இருக்குது, ஒரு விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. இவங்க யார், ஹிரண்யகசிபோட அம்மா, அவங்க பேர் என்ன, கஷ்யப முனியோட மனைவி அதித்தி. அந்த அதித்தி வந்து அந்த சம்பவம் ஆன பிறகு ஒரு விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. அந்த விரதத்தில் என்ன இருக்குன்னா, அந்த ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கும் போது ஒரு பெண்மணி வந்து மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அலங்காரமாக ஆடம்பரமாக வைபவமாக வந்து 6 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதான். அதனால தான் இப்போ கூட அந்த இது போடுற இது இருக்குது, அந்த நாகரிகத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறது, பர்தா போடுறது. என்ன அதுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழில், சேலையை வந்து நம்ம மூடிக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு எதுக்காகன்னா தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, நம்ம இதில் கிடையாது. ஆனால் ஹிந்தி நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் சேட்டுங்க மார்வாடிங்க எல்லாமே தலை வந்து இது பண்ணிக்குவாங்க, மூடிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க, என்ன ரீசன் அதுக்கு? கரெக்ட். என்னோட தகப்பனா என்னோட இது ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்றீங்க, என்னோட புருஷனை தவிர நான் வேற யாரையும் பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து மற்றவங்க பார்த்து அவங்க அதில் வந்து அவங்க அட்ராக்ட் ஆகக்கூடாது.
யாருமே அட்ராக்ட் ஆகக்கூடாது இவர் தவிர புருஷனை தவிர. இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஆனால் அதில் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஸ்ரீ தர்மம் வந்து அவ்வளோ உயர்ந்தமான ஒரு தர்மம். அந்த மாதிரி ஸ்திரீ வந்து இப்போ கேவலமாயிட்டாங்க. ரொம்ப கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்துக்காக, ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. சீட்டுக்காக இது பண்ணுறது என்ன வேணாலும் ரெடியாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, எல்லா கோணத்திலும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா சரியான ஒரு ஆன்மீகமான ஈடுபாடு இல்லாதனால தான் இதெல்லாம் ப்ராப்ளம். அதெல்லாம் அவங்கெல்லாம் பகவத்கீதையோ பாகவதமோ இல்லை ராமாயணமோ ஏதோ படிச்சிருந்தா இல்லை கேட்டிருந்தா இல்லை அது ஒரு ஆசையாக அப்படி இருந்தால் இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு போகிறதுக்கு இதே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னொன்று வந்து 60 வருஷமா 65 வருஷமா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது, இன்னொரு பக்கம் சீட்டில் உட்காருறது, இப்படி பண்ணி 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 என்னாச்சுன்னா இந்த எலெக்ஷனே ஒரு பெரிய இதாகிடுச்சு, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அதே ஒரு பெரிய இது பணியாற்றுறது அதான், வேற எதுவும் பார்க்க முடியாது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆயிடுச்சு, அடுத்தது ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வருது. என்ன பண்ணுறது? இருக்கிற பணத்தை எல்லாமே இங்கே கொட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போது இதெல்லாம் பணியாற்றும் போது ஆன்மீகத்துக்கு டைம் எங்கே இருக்குது? பக்தி பண்ணுறதுக்கு டைம் எங்கே இருக்குது? மக்களுக்கு இருக்கிற கோயிலெல்லாம் அழிச்சின்னு வராங்க, நாசம் பண்ணிட்டு வராங்க. பக்தர்கள் பண்ணுறவங்களையும் கெடுக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ பங்களாதேஷில் பாருங்கள், எத்தனை கோயில் ஒரே ஒரு ஏரியாவில் 20 சென்டர் இருந்து நம்மளுக்கு. ஜெகநாதரை வந்து எடுத்து வெளியே போடுறாரு, எரிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. இந்த பங்களாதேஷில் பிரபுபாதர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து இது போட்டிருக்காரு, பிரசாதம் கொடுத்துருக்காரு, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. $2.5 மில்லியன் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ்க்கு. தின்றதுக்கு வக்கில்லை அவங்களுக்கு, பிரசாதத்துக்கு வக்கில்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு பிரசாதம் போட்டிருக்காரு பிரபுபாதர். இப்போ அந்த ஒரு இயக்கத்தையே அவங்க எரிக்கிறாரு, தீ போட்டு. இந்த மாதிரி இருக்காங்க. மக்களோட நோக்கம் இப்படி இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால அசத் சங்கம். அதனால தான் சைத்தன்ய பாபு சொல்றாரு அசத் சங்க தியாகம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று வந்து தத்துவத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் மனித வாழ்க்கையோட குறிக்கலே யாருக்கு தெரியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டோ 2nd சாப்டர் 27th 28th நீங்கள் படித்தா பிரபுபாதர் அதில் அவர் வேறு இது கொடுத்துருக்காரு. 29th 30th பகவானோட லோகம் இருக்குன்றது ரொம்ப பேருக்கு தெரியாதான். பிரபுபாதர் ஓப்பனாக சொல்கிறாரு, so many people doesn't know there is a kingdom of God. so many people அந்த அளவுக்கு வேண்டாம், ஆத்மான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கம்சன் வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு, உடனே மாறிடுறாரு. அது என்ன? அசுரகுணம். அதான் அசுரகுணம். என்ன? உடனே அவனுக்கு எது பிடிக்கலையோ, அவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை வந்து அவன் செய்ய விட மாட்டான் யாரையும். அவனுக்கு தோன்றது அவன் செய்யணும். அதான் அசுரபாவம்னா இன்ஸ்டன்ட்லி ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய். தட் இஸ் கா ஆசுரா. அது பேரே அதுதான், அது மீனிங்கே அதுதான். எதுவும் உடனே அவன் வந்து அனுபவிச்சிடணும். ராவணனை பார்த்த சீதா பார்த்த உடனே அவனை அனுபவிக்கணும். அதான் அசுரகுணம். கம்சன் அவனோட உடலுக்கு ஏதோ வந்து ஒரு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னால் உடனே அவனை வெட்டணும். நம்ம படித்தோம் இல்லை பகவத்கீதையில் 14th சாப்டர் ஏதோ தெய்வகுணங்கள் அசுரகுணங்கள் சொல்லி ஒரு பாடமே படித்தோம் நம்ம. ஸோ உடனே அவனுக்கு அந்த இது தோணிடுது. ஸோ அப்புறம் வசுதேவர் வந்து அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு வதம் பண்ணுறது 8வது குழந்தை தான், எல்லா குழந்தையும் நீங்கள் எடுத்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை, நான் வந்து எல்லாம் ஒப்படைக்கிறேன் சொல்லி வசுதேவர் வந்து அதுக்கு வாக்கு கொடுத்தார். அப்போ தான் அவர் என்ன பண்ணார்? முதல்ல வினயமாக பணிவாக சொல்லி பார்த்தார் கம்சனுக்கு. பணிவாக சொல்லி பார்த்து அந்த பணியான அந்த வாக்கில் வந்து ஏதாவது அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரா, சமாதானம் ஆகிறாரான்னு சொல்லி பார்த்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு பக்கம் தேவக்கையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் குழந்தைங்களையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் அவரையும் காப்பாற்றிக்கணும், இன்னொரு பக்கம் கம்சன் வந்து பாவம் செய்யாமல் இருக்கணுன்ற மாதிரி இந்த எல்லா கோணத்திலும் இந்த மாதிரி அவர் யோசனை பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்தார். அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கில் வந்து கம்சனுக்கு வந்து ஒரு சமாதானம் ஆயிடுச்சு, ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு வசுதேவர் மேலே. வசுதேவர் வந்து கண்டிப்பாக அவர் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றுவார் சொல்லி ஒரு குழந்தையா கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணாரு? அதுக்கு முன்னாடி நாரதர் வந்துடுறாங்க. நாரதர் வந்து கம்சன் கிட்ட வருவார். ஏன்னா கம்சனுக்கு நாரதனுக்கு கொஞ்சம் ஸ்நேகிதம் நல்லா இருக்கு. அவர் எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணுவார். நாரதர் யார்கிட்ட என்ன பண்ணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரீச்சிங், அவரோட மூடே ப்ரீச்சிங் மூடு தான் நாரதர்.
அதனால கம்சனுக்கு சரி வேண்டாம் எனக்கு நீ 8வது குழந்தை கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு கம்சன். அப்போ நாரதர் என்ன பண்றாரு, அவரோட அசம்பிளிக்கு வராரு, சபைக்கு வந்து, கம்சா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, தாமரை பூவை பார்த்திருக்கிறான்னு கேட்க, இப்படி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாகவதத்துல. தாமரை பூவை பார்த்திருக்கியான்னு கேட்கிறாரு. பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. தாமரை பூவுல எது முதலாவது ஒரு இகை என்ன சொல்றதுக்கு, பெட்டல்ஸ், இகல் பெட்டல்ஸ், இகல் எது முதலாவது இகல், எது ரெண்டாவது இகல், எது மூணாவது, எது நாலாவது, எது 5வது, 6வது, 7வது, 8வது சொல்ல முடியுமான்னு கேட்டார். சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எந்த குழந்தை உன்னை போய் வதம் பண்ணதோ எப்படி தெரியும் உனக்கு? இது 8வது குழந்தைய முதல்ல வந்துடலாம், 2வது குழந்தை வந்துடலாம், 8வது குழந்தையா மாறி மாறி கூட வரலாம். அதுக்கு நீ என்ன பண்ற, அதை விடாத. வந்த குழந்தைகள் எல்லாம் நீ என்ன பண்ற, வதம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இது வரணும் இல்லையா, கேள்வி வரணும் இல்லையா, என்னடா நாரத முனி பெரிய முனிவர், சாட்சாத் பகவானோட நாராயண பிரியர் அவரு, திரிகால சஞ்சாரி அவரு, இவரே இப்படி சொல்லலாமா? அது நான் எதுக்காக சொல்றாருன்னா, அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்றாரு. அந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணாதானே கிருஷ்ணர் வருவாரு, இல்லைன்னா கிருஷ்ணர் வர்றதுக்கு லேட் ஆயிடும் இல்லையா. அதனால என்ன பண்றாரு, அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்றாரு. ஸ்பீட் பண்றதுனால இவர் என்ன ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர் மேல் நம்பிக்கையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாரு, அந்த சமயத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணர், யோகமாயா கூப்பிடுறாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு எல்லா லீலைகளும் வந்து யோகமாயா தான் அரேஞ்ச் பண்றது. எப்படி ராமாயணத்துல வந்து ராமருக்கு வந்து ராமர் லீலை பண்றதுக்கு யார இது பண்றது, அரேஞ்ச் பண்றது, அந்த அமைப்பு பண்றது எல்லாம் யாரு? ராமாயணத்துல ஹனுமான். எல்லா இடத்துலையும் ஹனுமான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு, சேவ் பண்ணிட்டே இருப்பாரு, தொண்டு பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி யோகமாயா கிருஷ்ணா வந்து யோகமாயா வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ என்ன பண்ற, தேவகியோட கண்ணை வந்து நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, அவர் பார்க்காம இருக்கிற மாதிரி நீ செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா தேவகினால தாங்க முடியாது இல்லையா. பெத்த குழந்தைய வந்து யாருக்காவது ஒரு அரக்கனை கொடுத்து வதம் பண்ணு சொல்லி யாராவது கொடுப்பாரா? எந்த தாயும் சொல்ல மாட்டார். அதுவும் ஆண் குழந்தை. நம்ம பரத வருஷத்துல ஆண் குழந்தைன்னா பெரிய கிரவுன், பெரிய சிம்மாசனம் மாதிரி. ஆண் குழந்தைகளை குழந்தை நம்ம இதுல மட்டும்தான் அந்த மாதிரி, வேற நாட்டுலாம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம நாட்டுல மட்டும்தான் இப்ப பாக்குறது இல்ல. கேவலமா ஆமா, கரெக்ட் அந்த மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஆம்பளை பசங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தகப்பனாரையும் தாயை வந்து பெரியவங்க ஆயிட்டா அவங்க ஃபாரினுக்கு போயிட்டு டாட்டா பை பை இங்கே சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க இருந்தா பார்க்கணும், உங்களுக்கு என்ன வேணும் அங்க வர சொல்லுவாங்க. அங்க வேணா வர முடியாது, ஏன்னா ஹெல்த் வந்து அலோவ் பண்ணாது. அதனால அங்க போயிட்டா 2 விதமான ரீசன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்று, நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம். 2வது, நீங்களும் வந்துடுங்க. அப்போ அப்பா அம்மா வந்து எதுவும் தப்பு சொல்லக்கூடாது பையன் மேலே. ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்படி நாரதர் வந்து அந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுவார். அந்த டைமில் வந்து வசுதேவர் மட்டும்தான் பார்க்குறாரு. யசோதா மாதேவி இவர் தேவகி மாதேவி பார்க்கறது இல்லை. தேவகி மாதேவி வந்து கண்ணை மூடிட்டு சொல்கிறாரு யோகமாய்க்கு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ வசுதேவர் இது பார்த்துட்டு கடைசியில் இந்த 6 குழந்தைகளுக்கு போன பிறகு தான் பலராமர் வந்து தேவகி கர்ப்பத்துக்கு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 6 குழந்தைகள் வந்து யாரை வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா 6 அனர்த்தங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. காம, குரோத, லோப, மத, மத்சரியா. இந்த 6 அனர்த்தங்கள் போனாதான் நம்ம பலராமரோட அடைக்கலம் நம்ம வந்து அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. அதனால தான் பலராமரோட அடைக்கலம் நம்ம அடைஞ்சிட்டா கிருஷ்ணரை வந்து ஈஸியாக வச்சு இது பண்ணிடலாம். ஏன் இங்கே பலராமர் வராரு, எதுக்காக இங்கே வராரு கிருஷ்ணர் தேவகியோட கர்ப்பத்தில்? காரணம் என்ன? எதுக்காக பலராமரே அங்கே வரணும்? கரெக்ட். ஏன்னா சேவக பகவான் கரெக்ட். இங்க என்னாச்சுன்னா 6 குழந்தைகள் இருக்கிறதுனால அது எல்லாமே கல்மஷம் ஆயிட்டு இருக்கு உள்ள கர்ப்பத்துல. தேவகி கர்ப்பத்துல கல்மஷம் ஆயிருக்கு. அது கல்மஷம் ஆயிருக்கிறதுனால அந்த கல்மஷத்தை வந்து நீக்க வைக்கணும். அதுக்கு பலராமர் தான் அப்ப வருவார். ஏன்னா பலராமர் வந்து கிருஷ்ணருக்கு எல்லா 5 ரசத்திலையும் அவங்களுக்கு வந்து தொண்டு பண்ணுவாங்க. சாந்த ரசா, தாஸ்ய ரசா, சாக்கிய ரசா, வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா. இந்த 5 ரசத்துலையும் பகவானோட கிருஷ்ணருக்கு வந்து தொண்டு பண்ணிட்டே இருப்பார். யாரு? பலராமர். சாந்தரசா எப்படின்னா, சாந்தரசா எப்படி பண்ணுவாருன்னா, அவர் விருந்தாவனத்துல லீலை பண்ணும்போது அந்த பூமியா வந்து அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிவார், விஸ்தாரம் பண்ணிக்குவார் பலராமர்.
அதே மாதிரி யசோதா மாதாஜி சீக்கிரமா கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொன்னா எவ்வளவு கிலோமீட்டர் தூரமா இருந்தா கூட அதை வந்து கிட்ட பண்ணிடுவாங்க. அந்த பூமியே வந்து ஜியோகிராபிக்கலா வந்து சுருக்கிடுவாங்க. சுருக்கிட்டு யசோதா மாதாஜி சீக்கிரமா கிருஷ்ணரை பார்த்துடணும்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்நேகிதர்கள் எல்லாம் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்து வரும்போது என்ன பண்ணுவாரு, அந்த ஸ்நேகிதர் கிட்ட சுரிஞ்சிட்டு கிருஷ்ணர் வந்து பார்க்குற மாதிரி செஞ்சிருவாரு. அதே மாதிரி பலராமர் இந்த கர்த்தால் பலராம் தான், மிருதங்கா பலராம் தான், அப்புறம் சாமிக்கு நம்ம போடுற கிருஷ்ணருக்கு போடுற நெக்லஸ் ஜுவல்ஸு எல்லா ஆர்னமெண்ட்ஸும் பலராம் தான். பாதரட்சகர்கள் அதுவும் பலராமர் தான். அப்புறம் வந்து பகவான் சயனம் பண்ணுறது அந்த அது சேஷநாகா, அது அந்த சேஷநாகையா வந்து அங்கே பெட்டாக வந்து அங்கே விரிச்சிக்கிறார் அவர் தேவகியோட கர்ப்பத்தில். ஏன்னா கிருஷ்ணர் வந்து படுக்கணும் இல்லையாங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால உள்ளே வந்து அதனால தான் நம்ம வந்து கோயிலில் வந்து பூமி பூஜை பண்ணும்போது ஆதிசேஷரை வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். ஆதிசேஷரை பூமி கீழே வச்சு அவங்கள வந்து பிரதிஷ்டை பண்ணி தான் கோயிலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, பூமி பூஜை மாதாஜி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூமி பூஜை பண்ணும்போது அதை தோண்டிட்டு அந்த ஆதிசேஷரோட விக்கிரத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அங்கே கீழே வச்சு அப்புறமா தான், ஏன்னா எல்லா பிரம்மாண்டங்களும் வந்து அவரோட படை மேலே தான் நின்று இருக்கு, அவர் தான் சமைத்துட்டு இருக்காரு எல்லா பிரம்மாண்டங்களையும் ஆதிசேஷர். அதனால தான் பலராமரோட ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம் தான். பலராம் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். பலராம் ஜெயந்தி நிறைய பேருக்கு பலராமர் பற்றி நித்யானந்த பிரபு தெரியாது. சைத்தன்ய சரிதாமிரத்தில் நீங்கள் வந்து ஆதி லீலையில் வந்து படித்தா ஒரு 3-4 பக்கம் இது பற்றியே சொல்லியிருப்பாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. பலராமரை பற்றியும் நித்யானந்த பற்றியும் ஃபுல்லாக விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ண பலராமோட லீலைகள் நிறைய லீலைகள் இருக்குது. ஸோ அப்படி 7வது குழந்தையா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் யோகமாயை மறுபடியும் கூப்பிட்டு பலராமனுக்கு சொல்கிறாரு, இவர் யோகமாய்க்கு சொல்கிறாரு, இந்த சேஷனாக இருக்காருல்ல, இந்த சேஷனாகத்தை நீ என்ன பண்ணுற அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுற, இவரை கொண்டு போய் நீ என்ன பண்ணுற ரோஹிணி கர்ப்பத்தில் நீ வச்சு போகிறார். அப்போ ரோஹிணி கர்ப்பத்தில் வைக்கும்போது இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிற, இங்கே என்ன டிரான்ஸ்ஃபருக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த மாற்றுறதுனால அவருக்கு சங்கர்ஷனம் சொல்லி பேர் வருது பலராமனுக்கு. சங்கர்ஷனம் ஒரு கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு அந்த மாறுதல் ஏற்படும் இல்லையா, அதுக்கு தான் அவர் பேர் சங்கர்ஷனான்னு சொல்லி. அதான் பலராமரோட நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தா வாசுதேவா. அதுக்கப்புறம் நாராயணா வருவார். நாராயணனுக்கு அப்புறம் தான் மறுபடியும் 2வது சங்கர்ஷனா வருவார். அதுக்கப்புறம் தான் புருஷாவதாரர்கள். இந்த புருஷாவதாரர்கள் கூட பலராமன் தான் காரணம். மகாவிஷ்ணு அல்லது காரணதாயக்ஷா விஷ்ணு, கர்ப்பதாயக விஷ்ணு, சீரோதாயக்ஷா விஷ்ணு. இது கூட பலராமரோட எக்ஸ்பென்ஷன் தான். பலராமர் தான் இந்த புருஷாவதாரங்களாக வராரு. ஸோ அந்த புருஷாவதாரங்களாக வரும்போது இந்த பலராமர் என்ன பண்ணுறாரு, ரோஹிணி யாரு, ரோஹிணியோட கர்ப்பத்தில் மாற்றப்படும் போது இந்த ரோஹிணி யாரு, மனைவி. வசுதேவருக்கு எத்தனை பேர் மனைவி, 19 மனைவிகள் இருக்காங்க வசுதேவருக்கு. 19 மனைவியில் தேவகி ரோஹிணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மனைவிகள். வசுதேவரே அனுப்பிச்சிடுற ரோஹிணிக்கு, நீ இங்கே கம்சனோட தொல்லை தாங்க முடியாது, நீ இவர் நந்த மகாராஜோட கோகுலத்தில் நீ இருந்துன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டாரு. அங்கே தான் யசோதா மாதாஜி ரோஹிணி மாதாஜி அங்கே வந்து நிவாசம் பண்ணுவார், ஸ்டே பண்ணுவார். அப்படி இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இங்கே 8வது குழந்தை யாரு கிருஷ்ணர் வராரு. இப்போ தேவகியோட கர்ப்பத்தில் 8வது குழந்தை வருவார். ஏன்னா இந்த 6 அனர்த்தங்கள் போனால் தான் நம்ம பலராமரோட ஆசிரியம் எடுக்க முடியும். பலராமரோட ஆசிரியம் எடுத்தால் தான் நம்ம வந்து கிருஷ்ணர் வர முடியும். கிருஷ்ணர் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வராரு. பலராமர் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு தான் கிருஷ்ணரே வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலராமரோட ஆசிரியம் இல்லைன்னா கிருஷ்ணரே வரமாட்டார், கிருஷ்ணரை நம்ம அடைய முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு புரிதல் அதான். ஸோ கிருஷ்ணர் வந்த பேருக்கு என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணர் அந்த 8வது குழந்தைய கிருஷ்ணர். இந்த 6 பேர் யாருன்னா மாரிச்சியோட குழந்தைகள். இந்த 6 பேர் இறந்துட்டாரு. இந்த குழந்தைகள் தேவகியோட 6 குழந்தைகள், மாரிச்சியோட குழந்தைகள், மரிச்சி. அந்த மரிச்சி குழந்தைகள் வந்து ஏதோ சில அபராதத்தினால அவங்களுக்கு வந்து சாபம் கொடுத்துடுறாரு. அதுக்கு நெக்ஸ்ட் காலநேமியா வராரு ஒருத்தர். காலநேமியா வந்து அவங்களுக்கு குழந்தைகளா இவங்க பிறப்பெடுப்பாரு. இந்த 6 பேர் வந்து அந்த சாபத்தை வந்து விமோசனம் பண்ணிக்கிறதுக்காக பிரம்மா வந்து வேண்டுகிறார். பிரம்மா வேண்டும் போது பிரம்மா அந்த இதை கேட்ட ஹிரண்யகசிபு கோவம் வந்துடுது. ஹிரண்யகசிபோட பேரங்கள் இவங்கலாம். ஹிரண்யகசிபு கோவம் வந்து, எனக்கு தெரியாமல் நீ போய் பிரம்மா கிட்ட போய் நீங்கள் இது சலா கேட்டீங்க, நீங்கள் சஜஷன் கேட்டீங்க, அதனால நீங்கள் அடுத்த இந்த பிறவையில் வந்து ஒரு அரக்கனே உங்களை வந்து வதம் பண்ணிடுறான் சொல்லி வந்து அவருக்கு சாபத்தை கொடுத்துறாரு. அப்போ தான் இவங்க வந்து 6 குழந்தைங்களா தேவகைக்கு ஷடகர்ப்பான்னு சொல்லி அதுக்கு பேர்.
அந்த ஷடகர்பா பேரில் இவங்க 6 பேர் இந்த குழந்தைங்க பெரிய வைப்பாங்க. யாருக்கு? தேவகிக்கு. அவர் வந்து கம்சன் அசுரன் தானே, அந்த அசுரனால வதம் பண்றாரு. அதுக்கப்புறம் பிறகு என்ன ஆகுதுன்னா 8வது குழந்தைய வந்து இவரு வசுதேவருக்கும் தேவகி ஓட்டர் போட்டிருக்கீங்களா? வசுதேவரும் தேவகிக்கு ஒரு விருப்பம் இருந்தது. பகவான் வந்து குழந்தையா வரணும் எனக்கு என்ற ஒரு விருப்பம். யசோதா மாதாஜிக்கு என்ன விருப்பம்? பகவானோட பாலியல்கள்லாம் நான் பார்க்கணும் சொல்லி அவர் விருப்பம். ஸோ இவங்க விருப்பத்தை வந்து நிறைவேறதுக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து சத்துர்புஜ வியூகத்துல வருவாரு. சங்கு சக்கர கதா வருவார். நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த தாய் வயிற்றுல ஒரு குழந்தை வந்து சத்துர்புஜ ரூபத்தில் வருது பார்த்துருக்கீங்களா? அது நம்ம இங்கே பார்க்கலாம், இந்த பாகவதத்தில் பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு டெலிவரி இது. ஸோ இப்படி வரும்போது தேவகி பார்க்குறாரு. தேவகி பார்த்துட்டு எனக்கு இந்த இதில் வேண்டாம், எனக்கு நீங்கள் குழந்தையா வாங்க சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு குழந்தையா நீங்கள் வரணும் சொல்லி தேவகி விருப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த சதுர்புஜ இதுத்தை வந்து மறைக்க வச்சுட்டு சின்ன குழந்தையா வருவார். அதை நம்ம பிக்சர் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த குழந்தையா வருவார். அப்புறம் இவர் கிருஷ்ணர் வந்து கூப்பிடுறாரு. இவர் வசுதேவரை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு நான் குழந்தையா வந்துட்டேன், உங்கள் விருப்பத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இப்போ யசோதா மாதாஜியோட விருப்பத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன பண்ணுறேன்? ஃபுல்ஃபில் என்ன சொல்கிறீங்க? நிறைவேற்றணும். ஓகே. அதனால இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நேராக நீங்கள் இதுக்கு போகிறீங்க, விரஜபூமிக்கு போகிறீங்க. விரஜபூமியில் போய் யசோதா மாதாஜிக்கு ஒரு குழந்தை அங்கே பிறக்க போகுது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைய அங்கே நீங்கள் மாற்ற போகிறீங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. வசுதேவர் கேட்கலாம் இல்லையா, என்ன சாமி இப்போ தான் பிறப்பெடுத்துருக்கீங்க வீட்டில், கொஞ்ச நாள் எழுந்துட்டு போகலாமே சொல்லி கேட்கலாம் இல்லையா? எதுவுமே கேட்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அதை ஏற்றிக்கிட்டாரு. ஒரு கோணத்தில் 6 குழந்தைங்களையும் தவறிட்டாங்க. யாராவது 6 குழந்தைங்களை இது பண்ணுவாங்களா? எந்த தாய்க்கு சும்மா விளையாட போகிறாங்க, சைக்கிள்லேயே விழுந்துடுறாங்க. இல்லை ஒரு சின்ன பையன் வந்து அவனை தள்ளி விட்டான், அவன் ஃப்ரெண்டு, அவன் தள்ளி விட்டு ரத்தத்தை பார்த்தா நம்மளுக்கு எப்படி, என் குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு உடனே நம்ம உயிரே அப்படியே மூச்சை நின்றுடும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தாய் 6 குழந்தைங்களை தவறணும்னா எந்த அளவுக்கு அவங்க தாங்கணும் அந்த பெயின். ஸோ மச் பெயின் ஷி ஹேஸ் டு டேக். அந்த அளவுக்கு வந்து பகவானுக்காக அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. யார்? தேவகி. தன் குழந்தைங்களும் தவற வச்சுட்டு வதம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தையும் கிருஷ்ணனையும் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நோய்பட்டிருப்பாங்க, நோய் எடுத்துருப்பாங்க. அவங்க பெயின், ஹவு மச் பெயின் ஷி ஹஸ் டேக்கன், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வந்து பாதிக்கும், ஹர்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு வந்து. இதே வந்து நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கலாம். அதான் ஆச்சாரியஸ் வந்து இதை வந்து வர்ணிக்கிறாங்க, ரொம்ப விசேஷமாக வர்ணிக்கிறாங்க. ஒரு தாய் வந்து 6 குழந்தைங்களும் இது பண்ணிவிட்டு வதம் பண்ணிவிட்டு தன் கண் முன்னாடியே வந்து கம்சம் வந்து போட்டு அது எப்படி காலை எப்படி தூக்கி செவருக்கு இடிக்கிறான், அப்படியே ஒரு குழந்தையும் அப்படி இடிக்கிறான். அந்த அளவுக்கு கோரமான ஒரு இது என்ன சொல்றது, வதம் பண்றது, கோரமான விதத்துல வதம் பண்றது குழந்தைங்களை. இதெல்லாம் கண்ணால பார்த்து எப்படிதான் இருக்க முடியும்? ஒரு தாயால முடியுமா? ஒரு தகப்பனாரால முடியுமா? அந்த அளவுக்கு அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, தியாகம் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணர் வரணும்ட்டு. ஸோ இந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது இங்க முக்கியமா ஆச்சாரியாஸ் நீங்க 10th சாப்டரு 10th கேண்டோ 3rd சாப்டர் 47th ஸ்லோகா நீங்க அது படிச்சா உங்களுக்கு தெரியும். ரொம்ப விசேஷமா ஒரு ஆச்சாரியாஸும் வர்ணிக்கிறாங்க. ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்லோகாவும் அந்த ஸ்லோகா 47, 48, 49 ரொம்ப விசேஷமாக அதில் வர்ணிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து ஒருத்தர் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அவர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு ஆச்சாரியாஸ் வந்து ரொம்ப விசேஷமாக அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் ஹரிசௌரி சொல்லி பேர் அவர் பேர். ஸோ இப்படி அந்த வசுதேவருக்கு அந்த உபதேசம் கொடுத்த உடனே கிருஷ்ணர் அவர் வந்து எந்த விதமான ஒரு மறுபேச்சு சொல்லாமே நான் வந்து ஏற்றிக்கிறேன், ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் சொல்லி அந்த குழந்தைய வந்து ஒரு பாக்ஸில் வந்து கிருஷ்ணரை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, தேவகி அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய பிளாங்கெட் எல்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு எந்த விதமான ஒரு எடுத்துகிட்டு போகும்போது
எதுவும் அடிபடக்கூடாது, எந்த விதமான அவருக்கு என்ன சொல்கிறது இன்ஜூர் ஆகக்கூடாது, அடிபடக்கூடாதுன்றது பார்த்துக்கிட்டு முன்னாடியே அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாம் பிளாங்கெட் எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக மெத்த மாதிரி அவருக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஜெயிலில் கம்சவன் ஜெயிலில் போட்டிருக்காரு இவர் 2 பேரும். அது போட்டது என்ன போட்டு அன்னைக்கு நான் கிருஷ்ணர் பிறந்த அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா சேம் டே வசுதேவர் வந்து ரெடி ஆகிட்டார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது ரெடியான பிறகு இவர் போகிறார் யமுனா நதி தீரம், அந்த தீரத்தில் தான் அவங்க போகணும். இவர் ஜெயிலு அதுக்கு 16 டோர் இருக்குது அந்த ஜெயிலுக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாது, 16 டோர் இருக்குது. அந்த 16 டோர் வந்து ஓப்பன் பண்ணி இவர் போகணும். அது மட்டும் இல்லாமல் மேலே பெரிய பெரிய கல் இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே கல் டப்புன்னு விழுவும் கைதி மேலே, அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது. ஸோ இது ஓப்பன் பண்ணி போகணும் நைட் டைமு. அந்த நைட் டைமில் என்ன பண்ணுறாரு யோகமாயா என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற எல்லாம் இது என்ன கார்ட்ஸ் பாதுகாப்பு பண்ணுறாங்களே, கைதி வந்து வெளியே போகக்கூடாது, தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யோகமாயா என்ன பண்ணுவாங்க, நிறைய தூக்கம் வர மாதிரி தூக்க வச்சுருவாங்க. அவங்க தூங்குறதுக்கு போயிடணும். அந்த மாதிரி யோகமாயா வந்து அவங்கள வந்து மாயால் அவங்களோட சக்தினால் படுக்க வச்சுருவாங்க. இங்கேயும் படுக்க வச்சுவாங்க, அப்புறம் கோகுலத்துலேயும் அங்கேயும் பண்ணிவிடுவாங்க. கோகுலத்தில் எல்லாம் தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஜெயிலோட இது ஒன்றுன்னா திறக்குது. 16 டோர் ஒன்றுனா ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இந்த 16 டோர் ஓப்பன் ஆக 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 இவங்க எல்லாருமே தூங்கிட்டே இருக்காங்க. இந்த 16 இடத்துலையும் காவலாளி இருக்காங்க, 16 இடத்துலையும் எல்லாம் தூங்குறாங்க. வசுதேவரோட ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் ஆகுது, செகண்ட் டோர் ஓப்பன் ஆகுது, தேர்ட் டோர், ஃபோர்த், இப்படி 16 டோர் ஓப்பன் ஆகுது. என்ன இந்த 16 டோரு? இந்த 16 டோருக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த 16ன்னு சொல்லி அந்த சங்கியா வருது? இதெல்லாம் வர்ணிக்கிறாங்க ஆச்சாரியாஸ். எப்படி ஒரு கவிஞர் வந்து ஒரு இடத்துல உட்காந்தா, இந்த வீட்டுக்கிட்ட உட்கார வச்சிருக்க ஒரு கவிஞர் அப்படியே வர்ணிப்பார். இந்த வீடை கம்பேர் பண்ணி தெரியும் இல்லையா, பொயட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அப்படியே வர்ணிப்பாங்க. அதுக்கு இதுக்கு இப்போ இது கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ கடல்கிட்ட போய் உட்காந்தா கடலோட அந்த வேவ்ஸை பற்றி எழுதுவாங்க, அலைகளை பற்றி எழுதுவாங்க. அந்த மாதிரி வர்ணிச்சிருக்காங்க நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற வைஷ்ணவாஸ். அவங்க வாயால் கேட்குறதுக்கே இவ்வளோ. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காதால் நம்ம வந்து சிரவணம் பண்ணணுமா. அப்போது இந்த காதில் கீழே ஒரு பவுல், ஒரு வெசல், ஒரு பாத்திரம், இந்த காதில் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் இந்த காது கீழே இருக்கும்போது அப்படியே கொட்டுமா, தேனா கொட்டுமா. அது தேனா கொட்டி கொட்டி வெளியே வருமா. அப்படி அந்த அளவுக்கு வர்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மதுரமாக இருக்குமா கிருஷ்ணனோட லீலைகள். ஏன்னா இது 5500 வருடங்கள் முன்னாடி நடந்தது. இப்போ சொன்னால் கூட தேனு மாதிரி இருக்காது. சாப்பிட்டான்னு என்ன அர்த்தம்? சாப்பிடுனா கேட்கறது. அப்படி சிரவணம் பண்ணால் அந்த அளவுக்கு தேன் மாதிரி இருக்குமா அது. இந்த 16 ஜெயில் எதுன்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இந்த அப்புறம் வந்து இது பஞ்சபூதங்கள், அப்புறம் 3 இது என்னது சட்டில் பாடி, சூக்ஷ்ம தேகம். இந்த 16 கேட்ஸ், 16 வந்து 16 என்ன வாக்கில் டோருக்கு என்ன சொல்றீங்க, கதவு. இந்த கதவுகளெல்லாம் தாண்டினா தான் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோகமாயாவோட அந்த தாக்கத்தினால இவங்க எல்லாமே தூங்கிடுவாங்க. நம்மளும் என்ன செய்வோம், மாயாவோட தாக்கத்தில் நம்ம வந்து எல்லாமே தூங்கிடுவோம். கிருஷ்ணரை வந்து வரவேற்கிறது இல்லை. கிருஷ்ணரை வரவேற்காம நம்ம தூங்கிடுவோம். நான் கிருஷ்ணரை வரவேற்கணும்னா இந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும். ஆனால் இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், தூங்கிட்டு இந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். கிருஷ்ணரை போ நீ இருந்தானே எங்களுக்கு நாங்கள் நல்லா தூங்கணும்னு சொல்லி நம்ம தூங்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம காலையில் 4:30 மணி எழுந்துச்சுன்னா நம்மளால முடியாது, தூங்கிட்டே இருப்போம். முடியாது நம்மளால. ஏன்னா இந்த இது வந்து நம்மளை தாக்குது. இந்த சட்டில் பாடி, இந்த கிராஸ் பாடி, இது எல்லாமே ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒன்று சொல்லுது. இந்திரியாலாம் அனுபவம், இன்னும் படுத்துக்கோ, நல்லா டயர்டாக இருக்கிற, உனக்கு இதாக கோல்டாக இருக்குது, காஃபாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, நேற்று நைட்டு நீ 1 மணிக்கு வந்த, 2 மணிக்கு வந்த, ஏதேதோ காரணங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். ஸ்டாக்கு சொல்கிறதுக்கு, ஆன்சர் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம மனசு. அதனால தான் 6வது அத்தியாயத்தை கிருஷ்ணன் சொல்கிறார், 6வது ஸ்லோகால, மனசு சொல்கிற மாதிரி கேட்காத, மனசை வந்து நீ ஸ்நேகித பண்ணிக்கோ, அதை வந்து சத்ருவாக்காத, நீ சொல்கிற மாதிரி மனசு கேட்குற மாதிரி நீ வந்து பயிற்சி பண்ணு. அபியாச யோக யுக்தேனா சேத்தச நானிய காமினா பந்துரே ஆத்மானா சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது 6வது அத்தியாயத்தில், 6வது ஸ்லோகால. ஸோ இப்படி இந்த 16 கதவுகளை வந்து நம்ம வந்து வெளியே போனாதான் கிருஷ்ணரை கிட்ட நம்ம போக முடியும். விரஜபூமிக்கு எங்கே போகிறாரு வசுதேவர்?
பிரஜபூமிக்கு போறாரு. ஸோ நம்ம என்ன செய்யறோம், தூங்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாயா வந்து நம்ம வந்து வெல்லணும்னா கிருஷ்ணன் என்ன செய்யறாரு, எனக்கு பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, எப்போ நீ எனக்கு சரணாகதி அடையிறியோ அப்போதான் நீ வந்து என்னோட இன்டர்னல் சக்தி, என்னோட அந்தரங்க, என்னோட பகிரங்க சக்தியோட மாயா வந்து நீ வந்து வெல்ல முடியும், இல்லை நீ வெல்ல முடியாது. ஸோ இப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வசுதேவர் அனுப்புகிறார். ஸோ வசுதேவர் போக போக அந்த யமுனா நதி தீரத்தை தான் போகணும். அந்த யமுனா தீர அப்புறம் அங்கே கோகுல விருந்தாவத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அங்கே வந்து யோக மாயா வந்து பிறப்பெடுப்பார். யாருக்கு? யசோதா மாதாஜிக்கு. அதை நீ அங்கே என்ன பண்ணுற, அங்கே கோகுலத்தில் இருக்கிற எல்லா பிரஜவாசிகளோட கண்ணையும் மூட வச்சுடு சொல்லி யோக மாயாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாரு. அங்கே எல்லாரையும் கண்ணு மூடிடுறாரு கோகுலத்தில். அங்கேயும் கண்ணு மூடிடுறாரு. இங்கே கேட்டு திறந்துடுது. வசுதேவரும் வெளியே வந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பக்தி சாதனைக்கு வந்து ஒப்படைச்சி சொல்கிறாரு யார்? ஆசிரியர்கள், இவர் நம்ம ஆச்சாரியாஸ். ஸோ அங்கே இப்போ பிரஜபூமிக்கு நம்ம போகணுன்னா இந்த 16 இது வந்து நம்ம வந்து தாண்டணும். தாண்டி போய் பகவானை வந்து நம்ம இதில் அவரோட பாதையை வந்து நம்ம தலைமையில் வச்சுக்கணும். எப்படி வசுதேவர் வந்து கிருஷ்ணரை வந்து தன் தலைமையில் வச்சுட்டு சிரத்து மேலே வச்சுட்டு கொண்டு போகிறாரோ அந்த மாதிரி நம்ம தலைமையில் வச்சுக்கிட்டு போகணும். அங்கே ஒரு பரீட்சை பண்ணுறாரு கிருஷ்ணர். என்ன பண்ணுறாருன்னா, வசுதேவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த யமுனா நதியில் கீழே விட்டுறாரு. கீழே அவர் விழுந்துடுறாரு கிருஷ்ணர். இவர் விடமாட்டாரு, அவர் விழுந்துடுறாரு. அவர் விழுந்து கிருஷ்ணரை வந்து பரீட்சை பண்ணுறாரு. எப்படி என்னை தேட போகிறாருன்னு சொல்லி பார்க்குறாரு இவர். கிருஷ்ணர் எப்படி தேட போகிறாரு? அப்போ தான் யமுனா நதி வந்து பவித்திரமாக இருக்குது. எப்போ கிருஷ்ணர் அந்த தண்ணி தாக்குமோ அப்போ ஜலம் தாக்க உடனே அது பியூர் ஆகிடுது. அதனால தான் யமுனா நதி ரொம்ப பியூர்னு சொல்கிறது. அப்படி தாக்கும்போது வசுதேவர் வந்து அப்போது நாமத்தை சொல்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. பகவான் மேலே தியானம் பண்ணும்போது அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த கிருஷ்ணரை கடிச்சு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மழை ஜோராக பெய்யுது. அப்போ தான் ஆதிசேஷர் வந்து அவருக்கு கொடை மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு கொண்டு போயிடுறாரு. அப்படி கொண்டு போகும்போது தான் இவருக்கு இன்னொரு பேர் என்ன வந்து சௌரி. வசுதேவர் பேர் வந்து சௌரி. எதுக்காக இந்த இது மீனிங் இந்த பேர் சௌரி வசுதேவர் கொடுத்தாருன்னா, ஒன்று இவர் ரொம்ப ஹானஸ்ட்டு, ரொம்ப அறிவாளி. யாரு? வசுதேவர். அவரோட ஏன் அறிவாளின்னா, கம்சன் மாதிரி ஒரு அசுரனையே வந்து சமாதானப்படுத்திட்டார். எப்போ? தேவகியை வந்து வதம் பண்ணும்போது. அதனால தான் இவருக்கு வந்து சௌரியன் சொல்லி பேர். 2-3 காரணம் இருக்கு அதுக்கு எதுக்கு சௌரியன் சொல்லி அவருக்கு 2-3 காரணம். ஒரு காரணம் இது. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சாரியாஸ் அந்த ஸ்லோகத்தில் வருது, 10:3:47 வருது. ததேஷ சௌரி ஸ்ரீ பகவான் சோரிதான்னு சொல்லி அது அந்த ஸ்லோகத்தில் வருது அவர் பேர். அப்புறம் அது ரெண்டாவது ஒரு காரணம், அவருக்கு சௌரி என்ற பேர் வந்து இவர் ரொம்ப அறிவாளி. கம்சனையே சமாதானப்படுத்தி தேவகியை வந்து அவர் வந்து காப்பாற்றிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, இது எல்லாமே தாங்குற அளவுக்கு அவருக்கு சக்தியும் இருக்கு வசுதேவருக்கு. இந்த விபத்துகள் எல்லாமே தாங்குற அளவுக்கு சக்தியும் இருக்கு. தன்னோட குழந்தைங்களையும் வந்து தவறிட்டாரு. அதுவும் அந்த இதையும் அவர் பெயினை வந்து ஏற்றுக்கிறாரு. அந்த நோயும் அந்த வலியை கூட அவர் ஏற்றி தாங்குற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு. அதனால தான் அவருக்கு சௌரியன் சொல்லி பேர். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அவருக்கு. அதனால தான் அவரை சௌரியன் சொல்லி கூப்பிடுறது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமா, நம்ம இதயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா. இந்த மாதிரி நம்மளோட பக்தி சேவையில் கூட நிறைய இந்த மாதிரி 6 அனர்த்தங்கள் வர்றதுக்கு காரணம். அப்புறம் 16 கதவு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம அது திறந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பலராமனோட அருள், நித்யானந்த பிரபுவோட அருள் வேணும். அவரோட அருள் இல்லாமல் நம்ம வந்து கிருஷ்ணரை அடைய முடியாது. அதனால தான் பானிஹட்டி ஃபெஸ்டிவல் பண்ணுறது, தண்ட மகோத்சவா பண்ணுற காரணமே, ரகுநாத் கோசாமி வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து டைரெக்டாக அடைய பார்க்குறாரு நேரடியாக. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, முதல்ல என்னோட பக்தனுக்கு நீ சரணடைஞ்சிட்டு அவருக்கு சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ தான் அவர் வந்து பானிஹட்டி என்ற ஒரு இடத்துல, அது ஊர் பேரே பானிஹட்டி தான், அந்த கிராமத்தில் வந்து ஒரு விருந்து கொடுக்குறாரு. நித்யானந்த பிரபு பார்த்துட்டு, எனக்கு தூரமாக பார்த்துட்டு நீ வந்து வணங்கறியான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, உனக்கு இந்த தண்டமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் இருக்கிற எல்லாருக்குமே நீ வந்து பிரசாதம் வந்து விநியோகம் பண்ண சொல்லி சொல்கிறாரு. அதனால் டைரெக்டாக நம்ம கிருஷ்ணரை வந்து பக்தராக முடியாது, டைரெக்டாக கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. அவரோட சாக்கல் இல்லைன்னா அவரோட பக்தர்களால் அவரோட அடக்கலை அணைஞ்சி தான் நம்ம வந்து பக்தராக முடியும், பகவான்கிட்ட போக முடியும். ஸோ இப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகாவும் நம்ம ஆச்சாரியாஸ் வந்து ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்காங்க. நிறைய ஜீவகோஸ்வாமியோட
விட இந்த மாதிரி சொல்றது இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு எங்க இல்லாத ஒரு சந்தோஷம் வருது. ஓ இப்படியெல்லாம் ஒப்படைச்சிருக்காரா ஆச்சாரியாஸ், இப்படியெல்லாம். அப்போ நம்ம புரியுறது ஈஸியாக புரிஞ்சிடும். சாதாரணமா இது நம்ம படிச்சுட்டு போகும்போது ஒரு கதையா இருக்கும். ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ. ಇದು ಅಲ್ಲಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆಚಾರ್ಯಸ್ என்ன பண்ணுவாங்க, அந்தந்த இடத்துல அதை வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா ஆச்சாரியாஸ் வந்து இதெல்லாம் கண்ணால பார்த்துருப்பாங்க. அது இல்லாம உணர்ப்பாங்க, இது உணர்வாங்க அவங்க. அது உணர்றதுனால இப்ப பாருங்க, ரூப கோஸ்வாமி ஒரு சமயத்துல ஒரு காலகட்டத்துல விருந்தாவனத்துல உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜபம் பண்ணும்போது ஒரு பிராமணர் வந்துடுறாரு. அந்த பிராமணர் வந்து ரூப கோஸ்வாமி ஏதோ கேட்குறாரு. ரூப கோஸ்வாமியை கேட்கும்போது ரூப கோஸ்வாமி அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்றது அவருக்கு காதில் உள்ள. இவர் பிராமணர் என்ன சமைச்சிட்டு போயிடுறாரு. அவரை ரூப கோஸ்வாமி தான் நினைக்கிறேன். யாரும் இந்த ரூப கோஸ்வாமியா சனாதன கோஸ்வாமியே தெரியல, யாருன்னு தெரியல. 2 பேர்ல யாரோ ஒருத்தர். அப்போ இவருக்கு என்னாச்சுன்னா, இந்த கோஸ்வாமிக்கு அவர் சபிச்சுட்டு போன பிறகு அதுக்கப்புறமா அவர் சென்சஸ்க்கு வராரு, புலங்களுக்கு வருவார். அதுக்கப்புறமா தெரியுது, ஓ நான் ஒரு 10 நிமிஷம் நான் எங்கே போயிட்டேன்னு எனக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் கோலோக விருந்தாவனத்தில் இவர் வந்து ரூப மஞ்சரி. அவர் அங்கே அந்த மஞ்சரி தான் ரூப கோஸ்வாமியே அவதாரம் எடுத்துருக்குது இதில் கலியுகத்தில். அப்போ அங்கே போய் ராதாராணிக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு இந்த பிராமணா வரும்போது. இந்த பிராமணன் என்ன நினைச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆசாமி இவர், இவ்வளோ பெரிய கோஸ்வாமி இவர், நான் ஒரு பிராமணர் வந்திருக்கேன், என்னையும் மதிக்காம இவர் பாட்டுக்கு இவர் அவமரியாதை என்ன பண்ணிருக்காரு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா இவர் உண்மையா என்ன பண்ணிருக்காரு, அவரோட தியானம் மூலமா அங்க போயிட்டாரு. அவரு அங்க போய் சேவிச்சிட்டு இருக்காரு. பிரபுபாதர் கூட ஜெயராதா மாதா பாடும்போது அப்படி போயிட்டாராம். நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லை தெரியாது. ஜெயராதா மாதா பாடிட்டே அங்க போயிடுறாரு. அங்க ஜெய்ஸ்ரீ இஸ் ஆல்சோ மஞ்சரி. பிரபுபாதர் ஒரு பெரிய கோபிகாவோட அவதாரம் தான், அவரு மஞ்சரியோட அவதாரம் தான் அங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே he has predicted that one Senadipati is going to get incarnated here and he is going to spread the holy names. ஒரு பெரிய சேனாதிபதி இங்கே வரப்போறாரு. அவர் வந்து இங்கே ஹரிநாமத்தையே பரவ போறாரு. அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவில் ஒரு இடத்துல ரத யாத்திரை பண்ணும்போது நாரத முனியே வந்தாராம். பிரபுபாதர் டான்ஸ் ஆடும்போது, கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? பிரபுபாதர் டான்ஸ் ஆடும்போது நாரத முனியை பார்த்தாராம் அவர். பிரபுபாதர் ஒரு சில டைமில் அவங்களுக்கே அவங்களோட இது எக்ஸ்பிரஷன்ஸு, அவங்களோட இன்டர்னல் ஆழமான அந்த பக்தி சேவை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வர்ணனை பண்ணுவாங்க. அதனால தான் மை பர்போட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி டிவைன்னு சொல்லியிருக்காரு, டிரான்சென்டென்டல். பிரபுபாதோட பொருளெல்லாம் சாதாரணமானதே கிடையாது. அதனால பிரபுபாத் புத்தகம் போனால் போதும், அவங்கள மாற்றிடுவாருன்னு சொல்லி நிறைய பேர் டிவோட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னும் கண்டினியூ பண்ண அடுத்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதான். நம்ம வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு அனுப்பிச்சுட்றேன், 8 o'clock. மோஸ்ட்லி நானும் கூட வந்தால் கூட வரவேலாம் வண்டி அனுப்பிச்சுடுவேன். 8 மணிக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. மாதாஜி அப்புறம் மிக்ஸி வரணுமே மாதாஜி. அவங்களோட மிக்ஸி நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க ஆனியன் கார்லிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. மிக்ஸி ஜார்ஸ் அந்த ஜூஸ் பண்ணிக்கிறது மட்டும் மறுபடியும் அப்படியே எடுத்து வந்துடலாம். நம்ம என்னோட மிக்ஸி இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, அது வெஜிடபிள் கட்டிங்கு எல்லாமே இருக்குது அதில். அதை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க மிக்ஸி. மறுபடியும் வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை உங்களால் முடியலன்னா இங்கே கூட நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது மறுபடியும் அதுக்கெல்லாம் ஒரு கண்டெய்னர்ஸ் வேணும், எடுத்துகிட்டு போகணும். கீழே விழும். ஆமாம், கீழே ஊற்றுவோம். அதெல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். கத்தியில் நான் 2 கத்தி தான் போதும் இல்லையா? 2 கத்தி. எது மாதிரி அந்த தெரியுங்களா? மாவிளக்கு வேணும். கரெக்ட், அரிசி மாவுல விளக்கு. மாதாஜிக்கு தெரியும். 6 இல்லை 9 பண்ணிக்கலாம். கலர் என்கிட்ட இருக்கு பவுடரு. இல்லை நீங்கள் இருக்கிற கேசரி கலரே போட்டு விட்டுருங்க. பண்ணுறீங்களா? சரி. மாதாஜி உங்களை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதில் இவர் கோஆர்டினேட் பண்ணுவார். அப்படியே அவர் இருக்கும்போது அப்படியே சொல்லுவார். மாதாஜிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு, ஒரு சீதா மாதாஜிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா அபிஷேகத்துக்கும் இவங்க டீம் தான். எல்லாம் நீங்க பார்த்தது கிடையாதா? அத்திமதுரத்தையா கொடுப்பாங்க. ஆமாமா,
அது நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஒரு 16 பானை போதும் இல்லைங்களா இதெல்லாம் போடுறதுக்கு? போதும். அதில் 20 வேணுமா? 16 போதும். நீங்க height கம்மியா சொல்லிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சரியா போயிடும். ஒரு இதில் அந்த திரவியம் எல்லாம் போட்டுடலாம். இன்னொன்று அதிமாதிரம், இன்னொன்று சாண்டல் ஆயில், இன்னொன்று பால், தேன், அப்புறம் வந்து நெய், அது ஒரு 5 பானை. 5 பானை. இந்த அதெல்லாம் ஒரு இதத்தில் போட்டுடலாம். ஒரே பானையில் போட்டுடலாம் எல்லாமே. கல்கண்டு அதெல்லாம் அப்புறம் ஸ்ரீகந்தம்னா அந்த தேய்க்கிறது, சந்தன கட்டையில தேய்க்கிறது. அது தேய்ச்சிட்டே இருந்தால் கந்தம் வந்துட்டே இருக்கும். அது உங்ககிட்ட இருக்கா? அதை தேய்க்கிறது இருக்க சாமி இது இருக்கா? அது ஒன்றும் பரவாயில்ல, அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வேண்டாம். ஆமாம் அதே போட்டுடலாம், அது போதும். அது நீங்கள் என்னென்ன வேணுமோ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது வேணா கூட நான் லக்ஷ்மி கொடுத்துட்றேன். அதுக்கு ஃப்ரூட்ஸு ½ kg போதுமா? ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை 1 kg வேணுங்களா?